ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். நான் உங்கள் அனிதா. நம்ம சேனலில் மீல் மேக்கர் கிரேவி ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது வந்து சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், வெஜ் பிரியாணி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் 150 கிராம் மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். கரெக்டாக 3லேருந்து 5 நிமிஷம் தாங்க ஆகும், அதிக டைம் எடுக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே தனியாக வடிகட்டி எடுத்து நார்மல் வாட்டரில் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இது வதங்கணும். இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆற வச்சுட்டு மாற்றிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது இதில் சேர்த்துக்கலாம். 2 கீரி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு இதையும் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே இந்த மீல் மேக்கருக்குள்ளே இறங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தயிர் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. புளிப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக இருந்தாலுமே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ வந்து கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், ஜீரா ரைஸ் வச்சு சாப்பிட்லாம், வெஜ் பிரியாணிக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.